நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜீரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற காரணம் காட்டி சொத்தை பதிவு செய்வதை சப்ரிஜிஸ்ட்ரார் மறுத்தார்னா என்ன செய்வது? அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஒண்ணு இல்லைங்க, அது என்னங்க ஜீரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அரசாங்கம் ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்க. அந்த மதிப்புக்கு பெயர் கெய்ட்லைன் வேல்யூ, அரசாங்க மதிப்பு அப்படின்னு. அப்படி இருக்கும் பட்சத்துல சில இடங்களுக்கு அரசாங்கம் மதிப்பை விதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கான மதிப்பு என்னன்னு பார்க்கும்போது ஜீரோ அப்படின்னு இருக்கும். இதுதாங்க ஜீரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டி. சரி, இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு சொத்தை ஒரு நபர் பதிவுக்கு கொண்டுட்டு வராரு. அதை சப் ரிஜிஸ்ட்ரார் பதிவு செய்ய மறுக்க கூடாது. அவர் என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த ஜீரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டி சொத்தை பதிவுக்கு கொண்டு வராங்கன்னா அதை வாங்கி அவர் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை சம்பந்தப்பட்ட நபர் கையில ரிட்டர்ன் கொடுக்காம அதை மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுக்கணும். இது மாதிரி இந்த சொத்துக்கு அரசாங்க மதிப்பு இல்ல, எனவே இந்த இடத்துக்கான அரசாங்க மதிப்பை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அவர் கொடுக்கணும். அதை வாங்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு மதிப்பை நிர்ணயம் பண்ணி கொடுப்பாரு. அந்த மதிப்புக்கு பதிவு கட்டணம் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க அந்த பத்திரத்தை மீண்டும் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதுதாங்க ஜீரோ வேல்யூ ப்ராப்பர்ட்டியை பதிவு செய்வதற்கான வழிமுறை. இதை செய்யாம சப் ரிஜிஸ்டர் பதிய முடியாதுன்னு மறுத்தாலோ, அல்லது உங்களை போய் நீங்க இந்த இடத்துக்கான அரசாங்க மதிப்பை நிர்ணயம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாவோ, நீங்க உடனடியா உயர் நீதிமன்றத்துல ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி அந்த இடத்தை மீண்டும் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்தி, மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் நான் தெரிஞ்சுக்கங்க, சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.